நம சிவாய. சண்முகா சரணம் சரணம். குரு வாழ்க, குருவே துணை. ரிஷபராசி அன்பர்களுக்கு 2026வது ஆண்டு புத்தாண்டின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த 2026ஆம் ஆண்டு நன்மையான ஆண்டாகவே தங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த புத்தாண்டு உங்கள் ரிஷபராசியிலே பிறக்கிறது. கூடுதல் வலுவாக உங்கள் ராசியின் யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். இதன் காரணமாக தொழிலில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், செல்வாக்கு அதிகரிப்பது, பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவது என்பது இந்த ஆண்டு தங்களுக்கு இருக்கும். புதிய தொழில்கள் முன்னேற்றம், புதிய தொழில்கள் தொடங்குவது, இதனால் லாபம் என அதிகமான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனாலும் வெளிநாட்டில் முதலீடுகள் செய்பவர்கள் வெளிநபரை நம்பி புதிய நபர்களின் அறிமுகம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. அந்த புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு செயலும் இறங்க வேண்டாம். ரிஷபராசிக்காரர்கள் தங்களின் சுய முயற்சியாலேயே வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உண்டு. பிறரை நம்ப வேண்டாம் என சொல்லலாம். கடந்த 2025ஆம் ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தொழில், வியாபாரம், வேலை போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் உண்டு. சம்பள உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு நிச்சயம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உயர் பதவிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வீடு, புதிய மனை அமைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் பழைய மனை, பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவது என்பது சிறப்பு இல்லை. அதை தவிர்ப்பதே நல்லது. ரிஷபராசி அன்பர்கள் வீட்டில் திருமணம், சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்த ஆண்டு நடைபெற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. ரிஷபராசியில் பிறந்து படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள், மாணவிகளுக்கு படிப்பு சரிவர இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலை மாறி நல்ல மதிப்பெண்கள் பெற இந்த ஆண்டு சூழ்நிலையை உருவாக்கி தரும் எனலாம். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்த ரிஷபராசி அன்பர்கள் மருத்துவ உதவியால் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. புது திருமணம் செய்து குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு விரைவிலே கிடைத்துவிட எனலாம். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதாலும் குரு பார்வையில் இருப்பதாலும் வண்டி வாகனங்கள் செலுத்துவதில், வண்டி வாகனங்கள் ஓட்டுவதிலும் அதிக கவனம் இருப்பது நல்லது. கவனமாக வண்டி வாகனங்கள் ஓட்டுவது சிறப்பு என சொல்லலாம். தன் உடல் மீதும் அக்கறையும், தன் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவதும் மிகவும் நல்லது என சொல்லலாம். இந்த புத்தாண்டு இனிமையாக இருக்க மகாலட்சுமி வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு சிறப்பினை தரும் என சொல்லலாம். இந்த ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிய ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல சண்முக கடவுள் சகல வளமும் நலமும் வழங்கிட வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.